ஸோ நீங்கள் சொல்கிற பார்த்தா அவர் ரசிகர்கள், ரசிகர் மன்றங்கள், அந்த நிர்வாகிகள், அந்த வாக்குகளை தவிர புதிய வாக்குகள் வருவதற்கான முயற்சி பண்றாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. முயற்சி பண்ணல நான் சொல்றேன் முயற்சி பண்ணவே இல்லை. வேலையே நடக்கல. சார். நீங்க பேப்பர்ல டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகே, டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகே நீங்க இம்போஷன் மாதிரி எழுதிட்டே இருக்கலாம். டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகேக்கு நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க ஒரு கேள்வி இருக்கு. பட் அவர் தானே கடைசியா சொல்லும்போது சொல்றாருல, களம்ங்கிறது வந்து தாவேக வெர்சஸ் திமுக தான். சார் களத்திலேயும் இல்லையே. களத்துக்கு நீங்க என்னைக்கு வந்தீங்கன்னு நான் கேட்கிறேன். சார் நீங்க திமுகவை அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் கூட உள்ள போய் எவ்வளவு பிரச்சனையா மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம். விஜய் அதை பயன்படுத்தி கொண்டாரா? சிம்பிளா கேட்கிறேன் சார். இந்த மதுரையில மாநாடு, மதுரை மாநகராட்சியில தூய்மைப்படையாளர்கள் வேலை செய்யறாங்க, போராடிட்டு இருக்காங்கல்ல. முடிச்ச கையோட நேரா போய் அங்கே நின்றுக்கலாமே ஒரு 10 நிமிஷம், யாருக்குமே தெரியாம. நான் உளவுத்துறை முன்னெல்லாம் கையை மண்ணை தூவிட்ட கண்ணெல்லாம் நான் போய் நின்றுட்டேன்னு சொல்லிதான் பெரிய செய்தி. ஓ, தூய்மைப்படையாளர்கள் விஜய் வந்துட்டாருப்பா, மாநாட்டு முடிச்சா நேரம் இங்கே வராருப்பா, கள அரசியல் வந்துட்டாருப்பா அப்படின்னு இருக்கும். நீங்க திமுகவுடைய போதாமைகள் அல்லது திமுக தவறு செய்யும் இடங்களை கூட நீங்கள் சுட்டிக்காட்டி பேசவோ செயல்படவோ நீங்கள் தயாராகவே இல்லை. அப்போ நீங்க வந்து எப்படி திமுக எதிர்ப்பு அவங்களை நிலைநிறுத்தினு எனக்கு புரியவே இல்லை. சும்மா பேப்பர்ல எழுதலாம், வாய்மொழியாக பேசலாம், ஆனால் திமுகவை எதிர்த்து நீங்கள் களமாட தயாராக இருக்கிறீர்கள்.